அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் கர்த்தர் உத்தரவு கொடுத்தால், இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜபங்கள், விசுவாசம் எதிலேயும் குறைவு கிடையாது. நம்மளோட விசுவாசத்திலும் சரி, எதுலேயுமே குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எல்லா காரியத்திலும் நாம் அவரோடு ஐக்கியப்பட்டு தான் இருப்போம். ஆனால் நமக்கு ஒரு குறை, ஆவிக்குள்ளாக ஒரு குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா உணர்வு. அந்த உணர்வு நம்மளிடத்தில் இல்லாத போது தான் நாம் தேவன் நம்மோடு என்ன பேசுகிறார் என்றதே நம்ம உணராமல் இருக்க அநேக காரியங்கள் நடக்காமையே இருக்கும். நம்ம எவ்வளோலாம் ஜெபம் பண்ணாலும் ஏன் நமக்கு இது வாய்க்கவே மாட்டேங்குது இந்த காரியம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இதனுடைய காரியமாக பாருங்களேன். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம். இங்கே கொரிந்தியர் பட்டணத்தில் இருக்கிற சகோதரர்களுக்காக பவுல் ஒரு நிருபம், கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். இப்பொழுது வழி பிரயாணத்திலே உங்களை கண்டுகொள்ள மாட்டேன். கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் உங்களிடத்தில் வந்து சில காலம் தங்கி இருக்கலாம் என்று நம்புகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் உத்தரவு கொடுத்தால், அப்போ நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் தேவன் அவருடைய உத்தரவின்படி, அவருடைய சித்தத்தின்படி தான் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் அல்ல, அவர் தான் நம்மை நடத்துகிறார். இந்த உணர்வு தாங்க நம்ம இடத்துல இல்லாதவனால தான் அநேக காரியம் அவர் நம்மளோடு என்ன சொல்ல வருகிறார் என்றே நம்ம அதை உணராமல் இருக்கிறதுக்கு காரியம் பார்த்தீங்கன்னா, முதலாவது வார்த்தையின் நாம் அதன்படி நடக்கும்போது தான் கேட்போம். வார்த்தையை நாம் கேட்போம், வசனங்களை நன்கு நம்ம அறிந்து கொள்வோம், எல்லாமே இருக்கும். ஆனால் வசனத்தின்படி நாம் நடக்க ஆரம்பிக்கும் போது தான், இந்த வார்த்தையின்படி நாம் நடக்க ஆரம்பிக்கும் போது தான் அவருடைய சப்தத்தை நாம் உணர முடியும். சப்தம் என்பது பார்த்திங்கன்னா மாமிசமாக இந்த மனுஷர்கள் பேசுகிற மாதிரி அவர் ஒரு நாளும் பேச மாட்டார். உள்ளான மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன், அந்த உள்ளான மனுஷனில் அவர் பேசுகிறது எப்படின்னா நம்ம உணரப்படுவோம். இங்கே பவுல் அதை தான் சொல்கிறார், கர்த்தர் உத்தரவு கொடுத்தால். அப்போ அவர் உத்தரவு கொடுக்கறத இவர் எப்படி அறிந்து கொண்டார்? இன்னும் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாண போதகராக, அப்போஸ்தலர்களாக 12 பேரை தேவன் தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எல்லோரும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள். அவரோட கூட இருந்தவங்க, நல்லா அறிந்தவங்க. ஆனாலும் இங்கே பவுல் அவரை பார்க்கவே கிடையாது. அவர்கள் எல்லாம் கண்டார்கள், ஆனால் பவுல் இயேசு கிறிஸ்துவை, கர்த்தரை பார்க்கவே கிடையாது. ஆனாலும் இவர் காணாமல் விசுவாசித்தது என்னவென்றால் உணர்வின் மூலமாகத்தான். அந்த உணர்வு தான் நம்மளிடத்தில் இல்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, வசனத்தின்படி நம்ம கேட்கிறோம், மனப்பாடமாக சொல்லுவோம். எந்த தூக்கத்தில் எழுப்பினா கூட அந்த வார்த்தையை கரெக்டாக நம்ம சொல்லிடுவோம். அப்படி எல்லாமே இருக்குது. ஆனால் உணர்வு, ஒரு காரியத்தை கண்டிப்பாக இது உணர்வு என்று தனியாக வருவதே கிடையாது, எல்லாருக்கும் உண்டு. ஒரு காரியத்தில் நீங்களே ஜெபம் பண்ணிட்டு இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு நீங்கள் அந்த ஜெபத்திலிருந்து சிறிது நேரம், கொஞ்ச நேரம் காத்திருந்து பாருங்க. அப்படி இல்லைனாலும் அந்த காரியத்தை அந்த நிமிஷம் உங்களுக்கு பதில் கிடைக்கலனாலும் சரி, ஆனால் கண்டிப்பாக தேவன் ஒவ்வொருத்தருடைய மனசுலேயும் ஒரு பேசுவார். இதை செய்யாதே என்று உள்ளான மனசில் நமக்கு தோணும், ஆனால் நம்ம அசட்டை பண்ணிடுவோம். நம்ம அசட்டை பண்ணுறதுனால தான் தேவன்
அடுத்து நமக்காக வர வேண்டிய காரியத்தை நமக்கு அது உணர்த்தும் போது நம்ம அசட்டையாமல் இருக்கிறனால தான் அநேக காரியங்களில் நம்ம விழுந்து போகிறது. அதனால் கவலைகள், துக்கம் எல்லாமே எதுலேருந்து வருது பார்த்தீங்கன்னா, அவரை நாம் அசட்டை பண்ணும்போது. ஆனால் வேத வார்த்தை நம்ம கேட்போம், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுவது போல. இதெல்லாம் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட தேவன் நம்ம மேலே எவ்வளவு அன்பு கலந்த அக்கறையாக இருப்பார் நினச்சி பாருங்க. அப்படி இருக்க தேவன்கிட்ட நமக்கு எப்படி இந்த துக்கம் துன்பம்லாம் எங்கேருந்து வருது? நாம் அவர் உணர்த்தும் போது உணராமல் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த காரியங்கள். சரி, நீங்கள் ஏதாவது ஒரு வசனமோ உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வசனத்தில், அந்த ஒரு வசனத்தில் நீங்கள் நிலையாக நின்று பாருங்க, நில்லுங்க. அந்த ஒரு வசனத்தில் இதை நான் மீறி நடக்க மாட்டேன், அந்த வசனத்தை நின்று பாருங்க, ஜெயம் எங்கேருந்து வருது பாருங்க. அதனால் நம்ம உணர்வு வேறு எங்கேயும் இல்லை, வசனத்தின்படி நாம் நிற்கும்போது தான். நமக்காக சபையில் கொடுக்க போகிற அந்த வசனத்தை நின்று பாருங்க, கண்டிப்பாக வார்த்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு இடைப்படுவதை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். சரி, இந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாதாக. ஆமேன்.